மெய்யாகவே தூயவர் தூய்மையை அனைத்துக்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பெறும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம்பெணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அடித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்பது. அவ்வளவே இரவிருந்து இறந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அடித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், என்னில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்படி புரிந்து வாழ்தல் முப்பத்தையும் மீட்பளியும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமணமும் கூடிய புரிய தோன்றங்களை ஏற்றுக்கொண்ட நிலையும் மக்களுக்கு செலுத்துவோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு கொண்டாடுவோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் சென்றுள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருமருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லா புகழும் ஆட்சியும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிழையா பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். Amen.
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நல்லமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு ஒழித்திட எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அடித்தளத்தில் உள்ள கொள்வீராக என்றென்று ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டோட அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை தூக்கும் இறைவனின் சகரியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை தூக்கும் இறைவனின் சகரியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை தூக்கும் இறைவனின் சகரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Subscribe. Share. Like. Comment. And thank you.
ஆண்டவரே, மாண்புக்குரியமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாடும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையல்பிலும் பங்கு பெறச் செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. ஆண்டவரே, மன்றாடும் திருவைக்கு நெருங்கருளும். இதயங்களை உன் பக்கம் திருப்புகின்றவர்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமதின் இறப்பினால் மீட்கப்பட்டவர்களை பாவத்தினால் தாக்கப்படாமலும் இன்னல்களால் நிலைக்கணிக்கப்படாமலும் காத்தருள்வீரா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.